ஹர ஹர மகாதேவா. கூறுவதை கேளுங்கள், பிடிவாதம் துறந்திடுங்கள். ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. கூறுவதை கேளுங்கள் பார்வதி. தங்கள் பாதங்களில் தைத்துள்ள முட்களை அகற்ற அனுமதியுங்கள். மனதில் தைத்துள்ள பிரிவின் முட்களை உங்களால் விலக்க இயலும் என்றால் விலக்குங்கள் மகாதேவா. கால்களில் தேய்த்த முட்களின் வலியை என்னால் பொறுத்துக் கொள்ள இயலும். ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. தேவி, எனது நிலைமையை புரிந்து கொள்வதற்கு முயலுங்கள். லோக நன்மைக்காகவே இவ்வாறு உத்தேசம் கொண்டேன். ஆனால் இப்பொழுது சிவனால் சக்தியின் வேதனையை பொறுத்துக் கொள்ள இயலாது. பிடிவாதம் துறந்திடுங்கள். வேண்டாம் தேவி. உங்களை அடைந்த பிறகுதான் என் பிடிவாதம் முடிவிற்கு வரும் மகாதேவா. சற்று மௌனமாக இருங்கள். எந்த கணவர் தன் மனைவியை துறந்தாரோ அவருடன் உரையாடுவதற்கு நான் தயாராக இல்லை. நான் இங்கு எனது இறைவனான மகாதேவரை பூஜிக்க வந்திருக்கிறேன். 12 ஜோதிட லிங்கங்களை பூஜிக்க வந்துள்ளேன். நான் என் கணவரை நிஜ ரூபத்தில் அடைய வந்திருக்கிறேன். இது என் பயணத்தின் முதல் கட்டம். என் மன விருப்பம் என்று நிறைவேறுகிறதோ அன்றுதான் நிற்பேன். நான் ஒரு மனைவியாக என் கடமையை செய்வேன். ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. நாராயணா, இந்த ஒலிகளுக்கு என்ன காரணம்? இந்த இயற்கை தன் தேவியின் வேதனையைக் கண்டு வருந்துகிறது தேவரிஷி. அண்ட சராசரமும் ஆதிசக்தியின் துக்கத்தைக் கண்டு கண்ணீர் சிந்துகிறது. ஆனால் நாராயணா, ஆதிசக்தியின் இந்த செயலை சுயநலம் என்று கூற மாட்டார்களா? ஆதிசக்தியாக இருந்தும் கூட அன்னை பார்வதி ஒரு சாமானிய மனைவியைப் போல் தன் கணவனை அடைவதற்காக பிடிவாதம் பிடிக்கிறார்கள். மகாதேவரின் உத்தேசத்திற்கு தடையாக இருக்கிறார்கள். சாமானியமான மனைவியா? இதற்கு அர்த்தம் என்ன தேவேந்திரா? பதிவிரதையாக இருக்கும் எந்த ஒரு மனைவியும் சாமானியமானவள் அல்ல தேவேந்திரா. ஒரு மனைவியின் மகத்துவம் இஜகத்தை காக்கும் ஆதிசக்திக்கு நிகரானது. சிவனின் சக்தி, இயற்கையின் தேவி, லோகநாயகி ஆவார்கள். ஆனால் அவர்கள்
ஒரு மனைவியும் கூட. இந்த பிரபஞ்சத்தை காப்பது அவர்களது கடமை என்றால் தன் கணவனுடன் சேர்ந்திருப்பதற்காக போராடுவது அவர்களது உரிமையாகும். கடமைக்கும் உரிமைக்கும் இடையே யுத்தம் என்பது இயல்புதான். அவர்களை தன்னலம் கொண்டவர் என்று கூறுவோர் அவர்கள் காலில் தைத்திருக்கும் முட்களை காண மாட்டார்களா? அவர்களது வேதனையை உணர மாட்டார்களா? அவர்கள் அனுபவிக்கும் இந்த இன்னல்களை புரிந்து கொள்ள மாட்டார்களா? அவ்வாறு புரிந்து கொள்ளாவிட்டால் இப்பிரபஞ்சத்தில் உள்ளவர்கள் தான் தன்னலம் கொண்டு வாழ்கிறார்கள் என்ற அர்த்தம். தாங்கள் கூறியது சரிதான் நாராயணா. சிவனுக்கு சக்தியின் அவசியம் இருப்பதைப் போல் சக்திக்கும் சிவனின் அவசியம் இருக்கிறது. கணவனின்றி மனைவி முழுமை பெறமாட்டாள். முழுமையற்ற ஆதிசக்தி தனது கடமையையும் முழுமையாக செய்ய இயலாதவர்கள். ஆகையால் பிரபஞ்சத்தோர் மட்டுமல்ல, தாங்களும் தான் தேவேந்திரா, ஒரு பெண்ணின் கடமையை துச்சமாக எண்ணி விடாதீர்கள். அது சாமானிய பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆதிசக்தியாக இருந்தாலும் சரி. என்னை மன்னித்து விடுங்கள். ஆனால் நான் ஆதிசக்தியின் செயலை சந்தேகிக்கும் வகையில் இதை கேட்கவில்லை. நான் ஒன்றைதான் புரிந்து கொள்ள விரும்பினேன். இதில் தவறு செய்வது யார் என்பதுதான். சிவனா அல்லது சக்தியா? தேவேந்திரா, சிவனையும் சக்தியையும் சரியது தவறெது என்ற தராசில் வைத்து பார்ப்பதற்கு நாம் அனைவரும் யார்? ஆயினும் தாங்கள் வினா எழுப்பினீர்கள், ஆகையால் அதற்கான விடையை அளிக்கிறேன். நன்றாக கேளுங்கள் தேவேந்திரா. இத்தருணம் சிவசக்தி இருவரும் அவரவர் இடத்தில் சரியானவர்கள்தான். சரியாக இருக்கும் இருவருக்கிடையேதான் இப்பொழுது மாபெரும் யுத்தம் ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. நினைவிருக்கட்டும் தேவேந்திரா, இந்த அத்தியாயம் சிவசக்தியின் காதல் கதைக்கான ஒரு புதிய கட்டமாகும். இப்புதிய கட்டம் லோக நன்மைக்கான மார்க்கத்தை காண்பிக்கப் போகின்றது. அதோடு காலம் உள்ளவரை அது இப்பிரபஞ்சத்திற்கு ஊக்கமளிக்கும் வகையில் இருக்கும். ஆகையால் சிவசக்தியின் மிக மகத்துவமான இந்த சந்திப்பு மங்களகரமாக இருக்க வேண்டும் என்று எண்ணி அவர்களது இந்த திருவிளையாடலை கண்டு மகிழுங்கள். தங்களது மனதில் தேவையற்ற வினாவிற்கு இடம் தராதீர்கள். போதும், நிறுத்துங்கள் தேவி. ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர தேவி! மகாதேவா, தேவி ஹர பார்வதி! மகாதேவா, தேவி ஹர ஹர பார்வதி! மகாதேவா.
ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. மகாதேவா, महेश्वरा वीरभद्र त्रिशूलीन अनघा दिगंबरा कैलाशनाथ महादेवा विश्वेश्वरा रुद्र भैरव पशुपति भोले गंगाधरा ओंकारा सदा शिव नीलकंठ महेश्वरा वीरभद्र त्रिशूलीन अनघा दिगंबरा कैलाशनाथ महादेवा विश्वेश्वरा रुद्र भैरव पशुपति भोले गंगाधरा. முழுமையற்ற தங்கள் அன்பு எனக்கு தேவையில்லை. சற்று பொறுங்கள் தேவி. ஏன் இங்கு இருக்க வேண்டும்? பதில் அளியுங்கள். எனக்கு என் கணவர் தேவை. துரித கதியில் அவர் எனக்கு தேவை. இங்கிருந்து நான் புறப்படாவிட்டால் 12 ஜோதிர்லிங்கத்திற்கான பயணத்தை எவ்வாறு முழுமை செய்ய இயலும்? அனுமதி தாருங்கள். தேவி பார்வதி, உதயமானதும் புறப்படுங்கள். சற்று சிந்தியுங்கள். இந்த நள்ளிரவில் பதியால் பத்தினியை எவ்வாறு தனித்து பயணிக்க அனுமதிக்க இயலும்? ஒப்புக்கொள்கிறேன் பார்வதி. இப்புவிக்கு வந்த மறுகணம் திடீரென்று தங்களை விட்டு பிரிந்தது தவறுதான். என் ரூபம் துறந்த லிங்கங்களுக்குள் ஐக்கியமானேன். தங்களுக்கு அது வேதனை தந்திருக்கும். பத்தினியாக தாங்கள் கொண்டிருந்த குரோதம் உச்சிதமாகும். எனினும் வேண்டிக் கேட்கிறேன் தேவி, இன்று ஓர் இரவு இங்கிருங்கள். சூரியோதயத்திற்கு பிறகு புறப்படுங்கள். என் வேண்டுகோளுக்கு செவிசாய்த்திடுங்கள்.
என்ன பார்க்கிறீர்கள் நாராயணா? தேவரிஷி, தாங்கள் முக்காலமும் அறிந்தவர். எல்லாம் தங்கள் கருணை பிரபு. என் வினாவிற்கு விடையளியுங்கள். இந்த பிரபஞ்சத்தில் யார் அனைவரிடமும் சமமாக நடந்து கொள்கிறார்கள்? யார் அனைவர் மீதும் அனுதாபத்தை காண்பிக்கிறார்கள்? என்னை மன்னியுங்கள் நாராயணா, என்னால் தங்களது இந்த வினாவிற்கு விடையளிக்க இயலாது. ஆனால் நான் ஒன்றை நன்கு அறிவேன் பிரபு. எவ்விடத்தில் இந்த மகா ஞானியான தங்கள் பக்தனின் ஞானம் முடிவிற்கு வருகிறதோ அங்கு தங்களது ஞானம் உதயமாகிறது. தாங்களே கூறுங்கள் நாராயணா, யார் சமமாக நடந்து கொள்கிறார், அனுதாபம் காண்பிக்கிறார்? முயற்சி தேவரிஷி. முயற்சியா? முயற்சி. மகாதேவராக இருக்கட்டும், ஒரு சாமானியனாக இருக்கட்டும், யார் என்ன முயற்சி செய்கிறார்களோ அதற்கேற்றாற்போல் கிட்டுகிறது. முயற்சியின் பார்வையில் சிவனோ சாமானியனோ அனைவரும் சமமானவர்களே. இறைவனும் பக்தனும் ஒன்றுதான். ஆகையால் சிவன் கிடைக்க வேண்டுமென்றால் ஆதிசக்தி அதை போன்ற ஒரு முயற்சியை செய்ய வேண்டும். மனிதனுக்கு மட்டுமல்ல, இறைவனானாலும் அவர் நம்பிக்கையை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதுவே சிறந்த வழி. சரியாக கூறினீர்கள் நாராயணா. இப்பிரபஞ்சத்தில் அனைவரையும் சமமாக பார்ப்பது முயற்சி ஒன்றுதான். அதோடு இறைவனுக்கு பிறகு சரியான நியாயத்தையும் வழங்கக்கூடியது முயற்சி மட்டும்தான் பிரபு. தேவி பார்வதி, இக்கனிகள் யாவும் தங்களுக்கே. இது பக்தர்களின் மெய் அன்பு. புறக்கணிக்காதீர்கள். ஒப்புக்கொள்கிறேன், பதியாக தங்களின் முன்பு நான் குற்றம் புரிந்திட்டவன். எனினும் இக்குற்றவாளி தங்கள் மீது அதீத அன்பு கொண்டுள்ளான், அதீத அக்கறை கொண்டிருக்கிறான். அனைத்து ஜோதிர்லிங்கங்களையும் தரிசிக்க விரும்புவது வருத்தத்தையே தருகிறது. ஆனால் புசித்திடுங்கள் தேவி. மகாதேவா, எனக்கு தங்கள் கனியும் கனிவும் தேவையில்லை. எனக்கு தாங்கள் மட்டும்தான் தேவை. அதுவும் தங்கள் நிஜ ரூபத்தில். எனக்கு என் சிவன் தேவை. நான் கோபித்துக் கொள்ள, வருத்தத்தில் உள்ள பொழுது தலை சாய்த்துக் கொள்ள, மீண்டும் கைலாயம் செல்ல என் சிவன் தேவை. இந்த கனிகளை தாங்களே உண்ணுங்கள். பத்தினி உரைத்ததை பதியால் மீறிட இயலுமா? தாங்கள் முன்புரைத்தது நினைவிருக்கிறதா தேவி? தங்களின் இறைவனை மகிழச் செய்து ஆசி பெற்றிடவே வந்தீர்கள் அல்லவா? இந்த கனிகள் அந்த இறைவனின் ஆசி என்றே எண்ணுங்கள் தேவி. தேவி, குரோதம் கொண்டு தாங்கள் தங்கள் பதியான சிவனின், தங்கள் இறைவனின் பிரசாதத்தையும் வாங்க மறுப்பீர்களா? என் இறைவனுக்கு அளிக்காமல் என்னால் உண்ண இயலாது. ஆகையால் முதலில் தாங்கள் உண்ணுங்கள். அவ்வாறே தேவி.
தேவி பார்வதி, ஜோதிர்லிங்கத்திற்கான பயணத்தை நான் எவ்வாறு தடுப்பது? ஏனெனில் வரவிருக்கும் நாட்களில் தாங்கள் எதிர்கொள்ளப் போகும் இன்னல்கள் தங்களின் சக்திக்கு அப்பாற்பட்டவை. பார்வதி ஆலயத்தை விட்டு வெளியே வரவில்லை. ஒருவேளை தனது திவ்ய சக்திகளை பிரயோகித்து ஆழ்நிலை தியானத்திற்கு சென்று ஒரு ஜோதிர்லிங்கத்தில் இருந்து மற்றொரு ஜோதிர்லிங்கத்திற்கு செல்லக்கூடாது. அதற்கு வாய்ப்பில்லை. அவர்கள் சிவனின் சக்தி. நிச்சயம் அவ்வாறு செய்ய மாட்டார்கள். என்ன செய்வது குருதேவா? அதற்கு இரு காரணங்கள் உள்ளது. முதல் காரணம், தேவி பார்வதி சிவனை தனது நிஜ ரூபத்தில் பெற ஒரு சாமானியமான பெண்ணாக 12 ஜோதிர்லிங்கங்களை பயணம் செய்து தரிசிக்க வேண்டும். அந்த வேதனைக்கான பலன் அவர்களுக்கு கிடைக்கும். இரண்டாவது காரணம், இந்த பயணமானது அண்ட சராசரத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். எந்த நபர் முழு கவனத்தோடு தூய்மையான மனதோடு இந்த யாத்திரையை நிறைவு செய்கிறாரோ மகாதேவர் அவர் மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். ஏனென்றால் இந்த பிரம்மாண்டத்தில் சிவனை போன்ற இறைவன் வேறு எவரும் இல்லை. அவர் ஒருவரே வேண்டுதலுக்கு மட்டுமல்ல, முயற்சிகளுக்கும் பலன் அளிப்பவர். அப்படியென்றால் பார்வதி இவ்வழியாகத்தான் செல்வாள். ஆம், சக்தி சிவனிடம் இருந்து பிரிவாள். அதற்கு அனைவரும் காத்திருங்கள். வெகு நேரமாக காத்துக் கொண்டுதான் இருக்கிறோம் அசுரமாதா. பார்வதி நிச்சயம் இவ்வழியே வருவாள். ஆனால் அடுத்த ஜோதிர்லிங்கத்தை காண அவள் செல்ல மாட்டாள். என்ன செய்கிறீர்கள்? பக்தர்களின் கோஷத்தால் தங்கள் நித்திரை கலைந்திடக்கூடாது. அதற்காகத்தான். அனுமதி தாருங்கள் மகாதேவா. 11 ஜோதிர்லிங்கத்தை தரிசனம் செய்ய நான் செல்ல வேண்டும். என் பக்தியால் தங்களை அடைய வேண்டும். சற்று பொறுங்கள். கூறுவதை கேளுங்கள். தேவி பார்வதி, பதியாக தங்களிடம் ஒரு கணம் உரையாட வேண்டும். ஒப்புக்கொள்கிறேன். தங்களின் பதியாயினும் நான் ஒரு குற்றவாளியே. அக்குற்றத்தின் அக்னியில் ஆழ் மனதில் நான் எரிந்து கொண்டிருக்கின்றேன். தங்களை ஸ்பரிசித்தால் உள்ளம் குளிரும் என்றெண்ணினேன். இல்லை, நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். தங்கள் மீது நான் குரோதத்தில் உள்ளேன். குரோத அக்னியில் எரிந்து கொண்டிருக்கும் மனைவியை ஸ்பரிசித்தால் தங்கள் மனம் குளிராது மகாதேவா.
காதலருக்கு இடையே ஊடல் இருப்பதில் தவறில்லை. ஆனால் அந்த ஊடல் மீண்டும் காதலாக மாறிவிட வேண்டும். தாங்கள் என்னை பிரிந்து சென்றிருக்கலாம், ஆனால் நான் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவேன். தங்கள் உருவத்தின் ஆதாரமாக இந்த ருத்ராட்சத்தை நான் எடுத்துச் செல்கிறேன். நீங்கள் இருவரும் உடனே சென்று பார்வதியை தடுத்து நிறுத்துங்கள். மதிமொழுங்க செய்யுங்கள், சிறைப்பிடியுங்கள் அல்லது வதம் செய்யுங்கள். ஆனால் இப்பயணம் நிறைவு பெறக்கூடாது. செல்லுங்கள். எவ்வாறு தங்களுக்கு என் ருத்ராட்சம் தேவைப்பட்டதோ அவ்வாறே தங்களின் அரவணைப்பும் எனக்கு தேவைப்பட்டது. அச்சமயம் தங்களிடம் ஏதும் கூறவில்லை. ஆனால் உண்மையை அறிவீர்களா? ஜோதிர்லிங்க பயணத்தை தாங்கள் முடிக்க வேண்டுமென்றே நான் விரும்புகிறேன். நாம் மீண்டும் இணைந்திட வேண்டும். ஒன்றாக கைலாயம் செல்ல வேண்டும். செல்லுங்கள் தேவி பார்வதி. இணையும் தருணத்திற்கு காத்திருப்பேன்.
இப்பொழுது எங்கு செல்கிறாய் பார்வதி? என் யாத்திரையை மேற்கொள்வதற்கு மல்லிகார்ஜுன ஜோதிர்லிங்கத்தை காண. உனது மன விருப்பமும் எண்ணமும் எப்பொழுதும் உன்னதமானது. ஆனால் அது முழுமையாகாது. யார் என்னை தடுப்பார்கள்? நீங்களா? நாங்கள் அல்ல, இவர்கள் தடுத்து நிறுத்துவார்கள். வாருங்கள் இயற்கை தேவியே, நாங்கள் உருவாக்கிய குதிரைகளை தாங்களே தனியே எதிர்கொள்ளுங்கள். பார்வதி, உன் சிவனின் மீது அதீத நம்பிக்கை உள்ளதல்லவா? இன்று உனது நம்பிக்கையை, உன் காதலை நாங்கள் சோதிக்கப் போகிறோம். சிவன் தனது சக்தியை எவ்வாறு காப்பாற்றுகிறார் என்று பார்க்கலாம். வந்து எதிர்கொள். தேவி பார்வதி, புரிகிறதா தேவி? தங்களை நான் தடுத்தது எதற்கு என்று. அப்பயணத்தை மேற்கொள்ள வேண்டாம் என்று உரைத்ததன் காரணம் இதுவே. 12 ஜோதிர்லிங்கங்களை தரிசிப்பது எளிதல்ல, மிக கடினமே. பல வகை இன்னல்களும் சங்கடங்களும் நிச்சயம். அதை முடிப்பது எளிதான காரியம் அல்ல.
ஜாக்கிரதை தேவி பார்வதி! நாராயணா, எதற்காக அவர்கள் போராடுகிறார்கள்? ஆதிசக்தியின் ரூபத்தை தரித்து ஒரு நொடியில் குதிரைகளை அடக்கிவிடலாம் அல்லவா? மிக அப்பாவியாக இருக்கிறாய தேவேந்திரா. பரிதாபமாக உள்ளது. இவை புவியில் பிறந்த சாதாரண குதிரைகள் அல்ல. இதை இவர்கள் இருவரும் உருவாக்கி உள்ளார்கள். இந்த மாய குதிரைகளை அழிப்பது கடினம். அது உண்மைதான். எளிதான காரியம் அல்ல, மிகவும் கடினமான காரியம்தான். இன்று தேவி பார்வதி செய்யும் கடினமான காரியத்தை வரவிருக்கும் காலத்தில் சாமானிய பக்தனும் எதிர்கொள்வான். அவனும் மிகவும் கடினமான போராட்டத்தை தான் எதிர்கொள்வான். ஆனால் ஒரு நம்பிக்கை அனைவர் மனதிலும் நிச்சயம் இருக்கும். மகாதேவர் அனைத்து யுகத்திலும், அதோடு அனைத்து தருணத்திலும் தனக்கு துணையாக இருப்பார் என்று. அந்த நம்பிக்கையுடன் எவர் முன்னேறினாலும், எந்த ஆபத்தில் சிக்கினாலும் மகாதேவர் நிச்சயம் அந்த ஆபத்திலிருந்து மீட்க வருவார். அவனது சங்கடத்தை போக்குவார். சுக்கிராச்சாரியரே, அசுர மாதா தேவி பார்வதியின் ஜோதிர்லிங்கத்திற்கான பயணம் பாவம் மற்றும் புண்ணியத்திற்கு மத்தியில் ஒரு புதிய எல்லை கோட்டினை வரையும். அதை தங்களால் என்றும் அழிக்கவும் இயலாது, என் நிலையிலும் உங்களால் அதை கடக்கவும் இயலாது. அந்த கோட்டை கிழிப்பதற்கு முதலில் அவர்கள் உயிரோடு இருக்க வேண்டுமே. தேவி பார்வதி, ஜோதிர்லிங்கத்திற்கான பயணம் எளிதல்ல. தங்கள் பிடிவாதம் தங்களை காயப்படுத்தும். அதுவே வேதனையையும் தரும். ஓம். வெளிப்படாது நம் மனதில் இருக்கக்கூடிய வேதனைகளை புரிந்து கொண்டு அதற்குகந்த தீர்வையும் நமக்கு தந்தருள்பவர் எவரோ அவரே பரமாத்மா. அந்த பரமாத்மாவின் மௌனத்தினை முறையாக புரிந்து கொண்டு பொறுமையின் பரீட்சையை எவர் கடக்கின்றனரோ அவர்களே மெய்யான பக்தர்கள். ஆகையால் மனம் சஞ்சலம் உருகையில், ஏதும் விளங்கிடாத பொழுது விழிகளை மூடி இறைவனை வணங்கிடுங்கள். மெய்யான பக்தியின் சக்தியினால் இயலாத காரியங்களும் நிகழ்ந்திடுவது சாத்தியம். ஓ